அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு பலன்கள் என்று பார்க்கையில் மனோகாரனாகிய உங்கள் ராசிநாதன் மிகவும் உங்களுடைய கற்பனை திறமையை, அறிவு திறமையை வளர்க்கக்கூடியதாக அமைந்துள்ளது. குடும்ப முன்னேற்றம் மிக மிக முன்னேறக்கூடியதாக அமைந்துள்ளது. சுக போகங்கள் என்று சொல்லக்கூடிய பாவாதிபதியே உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக அமைந்ததினால் நவீன வஸ்துக்கள் மற்றும் ஆடம்பரங்களில் உங்கள் மனம் லயிக்கும். அவைகளுக்காக சிறு விரயங்கள் செய்யவும் தயங்க மாட்டீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் அளிக்கக்கூடிய 4ஆம் பாவம் சுக்கிரனுடைய வீடாக அமைந்ததினால் இருக்கின்ற வீட்டை அழகுபடுத்த முயற்சிப்பீர்கள். புதிய வீடு வாங்குவீர்கள். வாகனங்களிலே பராமரிப்பு செலவு செய்து ஆடம்பரத்தை புகுத்துவீர்கள். வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துவீர்கள். 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம். உடன் பிறப்புகளால் சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பின்னர் அவைகள் விலகும். மூதாதையர் மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் சற்று மந்தமாக நிதானமாக கிட்டும். கலத்திர பாவம் கணவன் மனைவி உறவு நல் இணக்கம் ஏற்பட்டு வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். புத்திர சந்தானம் இல்லாதவர்களுக்கு சற்று தாமதமாகும். பாக்கியஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு உபதேசம், கடவுள் பக்தி எல்லாம் என்று சொல்லக்கூடிய பாவம் 9ஆம் பாவம். அந்த பாவாதிபதி உங்கள் ராசியில் மே மாதம் பூர்ண பலம் பெற்று உச்ச பலம் பெற்று பாக்கியஸ்தானத்தையே பார்ப்பதினால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவற்றில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக உயர்வு கிட்டும். மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு, அந்தஸ்து, சொல்வாக்கு இவைகள் கிட்டும். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் சற்று தேக்க நிலையே தென்படும். காரணம் சுப செலவுகள், வீண் விரயங்கள், கௌரவத்திற்காக, முகஸ்துதிக்காக செலவு செய்வதற்கும் தயங்காத ஒரு எண்ணம், கற்பனை திறத்தினால் நிழலை நிஜமாக்கக்கூடிய தன்மையோடு காரியத்தில் இறங்குவதினால் விரயங்கள் கூடுதலாக அமையும். ஆகவே இவ்வருடம் உங்களுக்கு சரி சமமான பலன்களே அமைகின்றது. பரிகாரம் என்று பார்க்கையில் திருச்செந்தூர் முருகபெருமானை அனுதினமும் பிரார்த்திக்க வேண்டும். கந்த குரு கவச்சம் தியானித்தால் உங்களுடைய இடர்பாடுகள் விலகி நன்மை உண்டாகும். சர்வே ஜன சுகினோ பவந்து.